ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு காரக்குழம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமேனு வாங்க பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாமேனு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமேனு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிழங்க அதில் கொட்டிடுங்க. தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு கொஞ்சம் பிசைஞ்சி விட்டுட்டு கிழங்க அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருமேனு. தேவையான அளவு காரம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. நான் ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாமேனு சூப்பராகவே இருக்கும். அந்த குழம்புல கடைசியில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டு கூடுமேனு.